சரி, நான் உன்னை கேட்குறேன், என்ன நீங்க எந்த சாமியை கும்பிடுங்க? முருகனை கும்பிடுங்கல்ல, என்ன மந்திரம் சொல்லுவீங்க? ஓம் சரவண பவாங்கிற மந்திரத்தை சொல்லி சாமி. அவங்க அண்ணே விநாயகபுரம் ஓம் விக்னேஸ்வராய நமக, முக்தி கடவுள் மூலக்கடவுள் அவரையா? சும்மா இருக்க சாமி, அவரெல்லாம் கும்பிடாம. ஐந்தொழுக்கு சொந்தக்கார சிவபெருமான் இருக்காண்டி அவர்தான் அந்த சிவபெருமானை. ஓம் நான் சிவாய் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் கிடையாது என்று சொல்லி ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரம். ஓ இஷ்டத்துக்கு இந்த குத்து நமஸ்காரம்லாம் பண்ண முடியாது. காக்கும் கடவுள் மகாசுரனே ஓம் நமோ நாராயணாய நாராயணாவது கீதாயாவது அதெல்லாம் இதுக்கு அதுக்கு ஒத்து வராது. வேற எப்படியா எந்த சாமியா கும்பிடுங்க? இந்த குத்து நமஸ்காரத்துக்கு மந்திரம் இருக்கு. எத்தனை? 2 எழுத்து. அப்படி சொல்லியா? வாசி வாசி என்று சொன்னாலே சிவா சிவா என்று வருமே, அந்த சிவா என்று சொல்லக்கூடிய அந்த 2 மந்திரமாயா? 2 எழுத்து மந்திரமாயா? ஒன்னைய திருத்தவே முடியாது. அது இல்லை. ஓ மரா 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 என்று சொன்னானே, ராமா 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 என்ற வந்து அந்த ராமா என்ற 2 எழுத்து மந்திரமா? அந்த ராமன் எல்லாம் இந்த குத்து நமஸ்காரத்தை பண்ணினாரா என்னன்னு தெரியல சாமி. சீதா 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 என்ற அந்த 2 எழுத்து மந்திரமா? இல்ல அதெல்லாம் இல்ல. வேற என்ன? 2 எழுத்து தான். வேற என்ன 2 எழுத்து? முதல் எழுத்து ஆ பாரியா, உயிரெழுத்து 12 எழுத்திலே ஆ என்ற எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க பாத்தீங்களா? என்ன ஒரு பெருமை. ஆஹா, 2வது எழுத்து என்ன எழுத்து? பாரா, மெய்யெழுத்து 18 எழுத்திலே இம் என்ற எழுத்துக்கு மெய் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? என்ன சிறப்பு. இந்த பாருங்களே, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா உயிரிலே ஆ என்றும் 12 மெய் 18 இம் என்றும் உயிர்மையில் 216 எழுத்திலே மா என்ற எழுத்தை சேர்த்தால் அம்மா என்று வருமே, அந்த அம்மா என்ற ஆமா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு அது வர்றது. நீ ஐயா அவசரப்பட்டு மாவை போடுற. என்ன வர்றவங்க அம்மு அம்முன்னு கூப்பிடுவாங்க, அம்மான்னு தானே கூப்பிடுவாங்க. அம்மான்னு வர்றதுக்கு தான் பண்றது. இது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கூட்டிக்க கூடாது, அப்பதான் மா வர்றோம்.